வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்றைக்கி நாம் எழுத்தாளர் கூப்பா ராஜகோபாலன் அவர்கள் எழுதிய கனகாம்பரம் என்ற சிறுகதையை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த கதையில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் 3 பேர் தான். மணி, சாரதா, ராமு. இதில் மணியினுடைய மனைவி தான் சாரதா, மணியினுடைய நண்பன் ராமு. இந்த மணிக்கும் சாரதாவுக்கும் அப்போ தான் திருமணம் ஆகியிருக்கு. ஒரு மாதத்துக்குள்ளே தான் இருக்கும். ராமு மணியினுடைய திருமணத்துக்கு போகலை. அந்த மணியினுடைய மனைவியையும் அவன் பார்த்ததில்லை. சரி, நண்பனை பார்க்க போகலாம் அப்படின்ட்டு மணியோட வீட்டுக்கு ராமு போகிறான். அங்கிருந்து தான் கதை தொடங்குது. மணியோட வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு ராமு கூப்பிட்றான். நண்பன் வீட்டில் இருக்கிறானா இல்லையா அப்படின்னு சந்தேகம். இந்த நேரம் பார்த்து, எங்கேயோ வெளியில் போயிருக்கா, நீங்கள் யார் அப்படின்னு மணியோட மனைவி கதவு பக்கத்தில் வந்து நின்று மெல்லிய குரலில் கேட்குறா. ராமுவுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டது மாதிரி ஆயிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னா, இந்த மாதிரி ஆண்கள் இல்லாத நேரத்தில் பெண்கள் அடுத்த ஆண்கள்கிட்ட பேச மாட்டாங்க. அது மாதிரியான ஒரு காலகட்டம். மணியும் ராமுவும் கல்லூரியில் கலாசாலையில் சேர்ந்து படித்தவங்க. மணியோட மனைவியை பற்றி அவனுக்கு அதிகமாக தெரியாது. அவன் அது வரைக்கும் பார்த்தது கூட இல்லை. புது குடித்தனம் நடத்த அவள் சென்னைக்கு வந்து 1 மாதம்தான் ஆகுது. அந்த மாதம் முழுவதும் ராமு சென்னையில் இல்லை. அதுக்கு முன்னாடி சாரதாவும் அவனை பார்த்ததில்லை. ராமுவும் மணியை போல மிகவும் முற்போக்கான கொள்கைகள் உடையவன் தான். அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த விவாதங்கள்லாம் நடக்கும் இல்லையா, அப்போல்லாம் பேசுகிறப்போ ஆண்களும் பெண்களும் சமமானவர்களாக பழகணும், பெண்களினுடைய முன்னேற்றம் ரொம்பவுமே முக்கியமானது, இப்படியெல்லாம் 2 பேரும் பேசிக்குவாங்க. ஆனால் நடைமுறை அப்படின்னு வரும்போது கொஞ்சம் ராமுவுக்கே கலவரமாயிருச்சு. முன்ன பின்ன தெரியாத அந்த மணியோட மனைவி தன்னோட பேசுனது ராமுவுக்கே ஆச்சரியமாக போயிருச்சு. அவன் அதை எதிர்பார்க்கவே இல்லை. வீட்டில் மணி இல்லாவிட்டால் பதில் வராது, கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு ஒரு குரல் கூப்பிட்டு பார்த்தான். இத்தனைக்கும் மணியோட மனைவி சாரதா படித்த பெண்ணு கிடையாது. அவள் வந்து அசல் கிராமத்து பொண்ணு. நடை, உடை, பாவனை எல்லாமே அந்த கிராமத்து பொண்ணு மாதிரி தான் இருந்துச்சு. அப்போது மணி இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆனால் அந்த மணியினுடைய மனைவி பேசுனது தான் இவனுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. இத்தனைக்கும் ராமு நிறைய பேர்த்துக்கிட்ட பேசியிருக்கிறான். அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய காலகட்டத்தில், அதே மாதிரி வெளியிலையும் பெண்கள்கிட்ட பேசியிருக்கிறான். ஆனால் இந்த மாதிரி பட்டணத்து பெண்கள் கூட பேச மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் மணியோட சிநேகிதன் அப்படின்னு சொல்ல முடியாமல் தவிக்கிறான். அப்போது தவிக்கக்கூடிய நேரத்தில் சாரதாகிட்டேருந்து மறுபடியும் ஒன்று வருது, ஒரு பேச்சு வருது. என்னென்னா, இதோ வந்துடுவா, உள்ளே வந்து உட்காருங்க அப்படின்னு சொன்ன உடனே ராமுக்கு உண்மையாலுமே ஆச்சரியமாக போயிடுச்சு. தலை கிருன்னு சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ தப்பு செய்து விட்டவன் போல் சுற்றி முற்றும் பார்த்துட்டு, ஒரு சிறு தனி வீட்டில் தனியாக இருக்கக்கூடிய ஒரு இளம்பெண் தன்னை வீட்டுக்குள்ளே வந்து உட்கார சொன்னால் அவனுக்கு ஒன்றுமே புரியலை. இல்லை, அப்புறம் வர்றேன் அப்படின்னு அறகுறையாக சொல்லிட்டு தலையெடுத்து கூட பார்க்காம வெகு வேகமாக ராமு போயிட்டான். 5 நிமிஷத்துக்கெல்லாம் 5 நிமிஷம் கழித்து காய்கறி இலையெல்லாம் வாங்கிட்டு மணி உள்ளே வர்றான். அப்போ உள்ளே வந்த நேரத்தில் அப்போது சாரதா சொல்கிறான், உங்கள் சிநேகிதராமே வந்து தேடிட்டு போனார் அப்படின்னு சொல்கிறான். யார் அது அப்படின்னு அவளுடைய கன்னத்தை கிள்ளிக்கிட்டே கேட்குறேன். யாருன்னு கேட்கல அப்படின்னு அவள் சொல்கிறான். திடீர்னு மணிக்கு கோபம் வந்துடுது. எவ்வளோ தரம் சொல்கிறது உனக்கு, யார் என்னன்னு கேட்குறதுக்கு என்ன கேடு உனக்கு, ஒரு வார்த்தை கேட்டுட்டா என்ன மோசம், உன் கையை பிடிச்சி இழுத்துடுவாளோ அப்படின்னு வார்த்தைகளை வீசினான். ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. மணி சாரதாவை தாறுமாறாக கோபிச்சுக்கிட்டான். பட்டணத்தில் நண்பர்கள் அடிக்கடி வந்து தேடுவாங்க, பதில் சொல்லாமல் உள்ளே நுழைஞ்சிக்கிட்டு கதவை சாத்திக்க கூடாது, பட்டணத்தில் நாகரிகத்துக்கு ஏற்ற மாதிரி நீ நடந்துக்கணும், இந்த மாதிரி உபதேசங்கள்லாம் பண்ணான். இப்போ இவ கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு வேண்டிய மட்டும் அவன் பேசிட்டுன்னு சாரதா வாயை மூடிக்கிட்டு இருந்தா. பிறகு அவன் ஓய்வானதும் இவ சாவகாசமாக பதில் சொல்கிறான். யாருன்னு கேட்டேன், சிநேகிதன்னு சொன்னார், பேர் சொல்லலை, உள்ளே வந்து உட்காருங்கோ வந்துடுவார்னு சொன்னேன், அப்புறம் வர்றேன்னு போயிட்டார். இப்போ சாரதா மணியோட முகத்தை பார்த்த உடனே மணியோடைய முகத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சந்தோஷமெல்லாம் இல்லை. அவனுடைய முகமே அப்படியே மாறிப்போச்சு. மணி இந்த பதிலை எதிர்பார்க்கவே இல்லை. முதல்ல அவனுக்கு முகத்தில் அடித்தது மாதிரி தான் இருந்துச்சு. நாம் சொன்னது யாருன்னு விசாரிக்க சொல்லுதான், ஆனால் இவ வீட்டுக்குள்ளே வந்து உட்காருன்னு சொல்லிட்டாளே
அப்போது இவளுக்கு எப்படி இந்த தைரியம் வந்துச்சு அப்படின்னு அவளுக்கு பயங்கரமான கோபம். அப்போ 2 பேர்த்துக்குள்ள சரியான ஒரு ஒரு பேச்சு இல்லை. அப்போ யாராவது யார் வந்தாங்கன்னு அவனுக்கு தெரியாது. ராமு தான் வந்தாங்கிற விஷயம் தெரியாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கிராமத்து பெண் எப்படி ஒருத்தனை ஒரு முன்ன பின்ன முகம் தெரியாத ஒரு நபரை வீட்டுக்குள்ளே வந்து எப்படி உட்கார சொன்னான், அப்படி இவளை என்ன நினச்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த நேரம் பார்த்து ராமு எங்கேயோ போயிட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறான். தெருவில் மணி வர்றான். இப்போ மணி வர்றதை பார்த்துட்டு அவன் முன்னாடி போய் பேசுகிறதுக்கு சங்கட்டமாக இருக்குது. தான் தான் வீட்டுக்கு வந்துட்டு போனேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு சங்கட்டமாக இருக்குது. எப்படியோ மாறி போயிட்டான். அவன் மனைவி பற்றி என்ன நினைப்பான், அந்த பொண்ணு ஏன் இப்படி கேட்டுச்சு, அந்த பொண்ணு யதார்த்தமாக தானே பேசியிருக்குதுன்னெல்லாம் அவனுக்குள்ளேயும் நிறைய மனசுக்குள்ளே பேச்சுக்கள் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. எப்படியோ ஒரு வழியாக சரி சாயந்தரமாவது போயிடலாம், அந்த மணியினுடைய மனைவி என்ன சொன்னாங்கன்னு தெரியாதல்ல, போய் அங்கே என்ன சூழல்னு பார்த்துட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாயந்தரம் ஒரு 7 மணி வாக்கில் அவள் என்ன பண்ணுறா, 6 மணி ஒரு 6 மணி இருக்கும். 6 மணி 7 மணி அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் என்ன பண்ணுறான்னா மணியை பார்க்குறதுக்காக ராமு வர்றான். அது 7 மணிக்கு தான் வர்றான். அப்போ போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறான். இந்த நேரத்தில் மாலையில் ஒரு 6 மணி இருக்கும். சாரதா வீட்டு காரியங்களை எல்லாம் செய்து முடிச்சுட்டு தலைவாரி பின்னிட்டு உட்காந்துருக்கிற பக்கத்தில் கட்டப்படாத கனகாம்பர பூக்கள் இருக்குது. எதிரில் முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி, ரிப்பன், சீப்பு, வாசனை தைலம் எல்லாம் இருந்துச்சு. உள்ளே நுழைந்த மணிக்கு இதையெல்லாம் பார்த்தது ஒரு ஆத்திரம். என்னென்னா அவன் எப்படி கேட்கலாம், அவள் வீட்டுக்குள்ளே வந்து உட்காருங்கன்னு எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தான். அப்போ அந்த பிள்ளை இருக்குது, இது என்ன பூன்னு நீ வைக்கிற, இதெல்லாம் ஒரு பூவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஏன்னா அவனுக்கு கோபம் வந்து அந்த ராமுவை வீட்டுக்குள்ளே வந்து உட்கார சொன்னது, அது எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. உடனே இவன் என்ன பண்ணுறான், கனகாம்பரத்தை எல்லாரும் தானே வைக்கிறாங்க, சங்கீத வித்வ சபையில் கூட இதைத்தானே தலதாங்காமல் வச்சுட்டு வர்றாங்க, அப்படிங்கிறப்போ நீயும் பட்டணத்தில் செய்கிறாப்புல செய்யணும் யார் சொன்னது, அப்படி கட்டாயமா, இது எல்லாமே பட்டணத்து பெண்கள் மாதிரி தான் இருக்குது, அவங்க வச்சுக்கிற கனகாம்பரமும் வாசனை இல்லாத பூவாக தான் இருக்குது, அதை யாராவது வச்சுக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் திட்ட ஆரம்பிக்கிறான். அப்போ உடனே இவ என்ன சொல்கிறான்னா, நீங்கள் தானே பட்டணத்து பெண் மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க, இல்லாட்டி உங்களுக்கு வெக்கமாக இருக்கும் நீங்களே அப்படின்னு. உடனே இப்போ தான் அவன் மனசுக்குள்ளே இருக்கிறத சொல்கிறான். அதுக்காக 3ஆம் மனுஷனை போய் ஆற்றுக்குள்ளே வந்து உட்காருன்னு சொல்கிறதா அப்படின்னு ஆத்திரத்தில் கொட்டிட்டான். சாரதாவுடைய முகம் அப்படியே கொஞ்ச நேரத்தில் போய் மாறிடுச்சு. அப்புறம் அவனுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி மாதிரி, ஐயோ இப்படி நம்ம கேட்டிருக்கக்கூடாதோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவங்களுக்குள்ள. உடனே அவன் டக்குன்னு எந்திரிச்சு போய் ஒரு புக்கு படிக்கிற மாதிரி பாவலா பண்ணிகிட்டு இருக்கிறான். 7 அடிக்கிற நேரத்தில் ராமு கரெக்டாக வந்துட்டான். மணி கூட கலகலப்பாக பேச முயற்சி பண்ண ஒன்றும் முடியல. வந்ததும் வராதமா ராமு மணிக்கிட்ட சொல்கிறான், மணி நான் தான் காலையில் வந்திருந்தேன், நீ எங்கே போயிருந்த அப்படிங்கிறான். ஓ நீ தான் வந்திருந்தாய், நீயா வந்திருந்த அப்படின்னு கேட்டு அமைதியாக இருந்துட்டான். மணி எனக்கு ஏற்பட்ட ஆச்சரியத்தில் என் பெயர் கூட நான் மறந்து சொல்லாமல் போயிட்டேன். ராமுவுக்கு இப்போ தொண்டை அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே மணி தலை குனிஞ்சிட்டான். அவனால் பேசவே முடியல. நண்பர்கள் 2 பேரும் கொஞ்சம் நேரம் மௌனமாக உட்காந்துருந்தாங்க. ராமுவுக்கு சூழல் புரிஞ்சு போச்சு. திடீர்னு எழுந்து, மணி நான் போயிட்டு வர்றேன், இதை சொல்லத்தான் வந்தேன் அப்படின்னு. இங்கேயே சாப்பிடேன் ராமுங்கும் போது, இல்லை இன்றைக்கி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமு போயிட்டான். இரவு சாப்பாடு பேச்சு இல்லாமல் முடிஞ்சிருச்சு. கணவன் மனைவியும் சாப்பிட்டாங்க. இப்போது அவளுடைய முகத்தை பார்க்குறதுக்கு அவனுக்கு தைரியமே வரல. உடனே சாரதா அப்படின்ட்டு பேச போகிறான். அவள் வேண்டாம் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லிவிட்டு, நான் சொன்னது அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம், கனகாம்பரம் எனக்கு பிடிக்காதே, நீங்கள் சொன்னதில் என்ன தப்பு அப்படின்னு பெண்களுக்கே உள்ள சாதுரியத்தோடு அவள் பேச்சை மாற்றிட்டா. அதாவது இனிமேல் வந்து நான் வேறு வெளியாளுகிட்ட பேச மாட்டேன் அப்படிங்கிறத அவள் குறிப்பால் தெரிவிச்சிட்டா. அப்போ ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுற ஆளாக தான் இருக்கான். மனைவி அப்படிங்கிறவள், பெண்ணு அப்படிங்கிறவளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், சரியாக நடத்தணும்னு சொன்னவன். அவள் வீட்டுக்கு வந்தவங்களை இதில் சொன்னல ஒரு தப்பும் இல்லை. அவர் வந்துடுவாருன்னு சொன்னது கூட அவனுக்கு பிரச்சனை இல்லை. வீட்டுக்குள்ளே வந்து உட்காருங்கன்னு சொன்னது அந்த முற்போக்கு சிந்தனையுள்ளவனுடைய மனசில் மிகப்பெரிய ஒரு வலியை ஏற்படுத்திடுச்சு. தன்னுடைய மனைவியை வந்து வேறொரு கண்ணோட்டத்தோடு பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் ராமுவும் நல்லா முற்போக்காக பேசுகிறாள் தான். அவள் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தானே அப்படின்னு அவனுக்கு பின்னாடி தான் அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ நிறைய பேர் ஊருக்கு மட்டும்தான் உபதேசம் பண்ணுறாங்க, மற்றவங்க முன்னாடி தான் பெண் சுதந்திரம், பெண்ணுக்கு எல்லாம் உரிமைன்னு பேசுகிறாங்க. ஆனால் தனக்குன்னு வர்றப்போ, தன்னுடைய வீட்டுக்குன்னு வர்றப்போ அந்த பெண்களை அவங்க எப்படி அடிமைப்படுத்துகிறாங்க, அந்த பெண்ணும் அந்த கணவனுடைய மனநிலையை உணர்ந்து கடைசியில் நடந்துக்கிறா அப்படிங்கிற மாதிரி இந்த கதை வந்து முடிஞ்சிருக்கு.
மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது குழப்பங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பகுதியில் குறிப்பிடலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தெளிவுபடுத்த முயற்சி பண்ணுறேன். நன்றி.